ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி கனவு மேகத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கலக்கலான உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதான ஒரு டல்கோனா காஃபி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீ பிரியரா, காஃபி அடிக்டா, அப்போ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இப்போது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து தண்ணி சேர்க்காமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. திக்காக ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு சில்லுன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட ஆற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் காப்பி தூள், எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான். 1/2 கப் சக்கரை எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்குன்னு சொல்லி நல்லா நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிக் விஸ்க் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே கூட ஆகும். நம்ம அந்த எலக்ட்ரிக் விஸ்க் எதுவும் இல்லாதனால இன்றைக்கி நம்ம இந்த சாதாரண விஸ்க் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. பாருங்கள், இப்போவே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதா? அப்படியே நம்ம இதை நல்லா பிளண்ட் பண்ண கலக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக நமக்கு ஒரு க்ரீமி பதத்துக்கு இது ரெடி ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லா மாறி வர்றது தெரியுதா? பாருங்களேன், நல்ல பஃபியான ஒரு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபேஸ் அழகாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஃபேஸில் கூட அப்ளை பண்ணி 10 நிமிஷம் வச்சிருந்து கழுவிக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதில் கொஞ்சம் அந்த பால் இருக்குல்ல, அதில் கூட 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்கி இதை எடுத்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சுருக்கிற பால் 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு இதை நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கொக்கோ க்ரீமையும் அதையும் நம்ம இதில் சைடில் ஊற்றிட்டு டல்கோனா காஃபி க்ரீம் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம டம்ளரில் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேருந்து கூட விழ மாட்டேங்குது பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு திக்னஸ் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சாக்லேட் சிரப்பை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அப்படியே இல்லைன்னா ஸ்ட்ரா இல்லைன்னா அப்படியே போட்டுட்டு அப்படியே இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தாங்கன்னா உங்கள் பசங்க கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.